ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி அன்னைக்கு மகா கந்த சஷ்டி அன்னைக்கு நான் கோயிலில் வந்து குக் பண்ணது அன்றைக்கி டே எப்படி இருந்ததுங்கிறது தான். ஸோ மார்னிங்கே வந்து எழுந்து குளித்து விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சு நாங்கள் ஒரு 10:30க்கு கோயிலுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கிளம்பி அங்கே ஒரு 11 ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து நான் வாலண்டியரிங் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து என்னோடய கசின் மூலியமாக தான். என் தங்கச்சி வந்து இதுதான் இதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு மேலே போய் வாலண்டியர் பண்ண போயாச்சு. நான் வருஷம் வந்து இந்த சஷ்டி ஃபாஸ்டிங் இருப்பேன். எனக்கு என் பெரிய பையன் வந்து இந்த ஃபாஸ்டிங் இருந்து தான் வந்து எனக்கு பிறந்தான். ஸோ எனக்கு அதனால இதில் ரொம்ப பிலீஃப் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் எல்லாம் கீழே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடியாகி மேலே அபிஷேகம் பார்க்க போயிடுவோம். அபிஷேகம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே திரும்ப சர்விங்க்கு வந்துடுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கோயிலில் தான் வந்து அபிஷேகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ இதுதான் நாங்கள் வந்து ரெடி பண்ண மெனு. நானுமே அன்றைக்கி ஈவினிங் அபிஷேகம் பார்த்துட்டு தான் வந்து என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சர்வ்க்கு வந்துட்டு ஃபுல்லாக பிஸி ஆகிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 ஆகிடுச்சு நைட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.